வணக்கம். சுதந்திரத்திற்கு பிறகான தமிழ்நாட்டு அரசியல்லையே உலக மகா பொறுக்கி அயோக்கியன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? தமிழ்நாட்டு சின்ன குழந்தைகள் கூட சொல்லுவாங்க, அது சீமான் அப்படின்னு. நான் இன்னமும் சீமானை ஆதரிக்கக்கூடிய கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இப்போது ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சீமானால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இதே மாதிரியான ஒரு பாதிப்பு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருந்தது என்றால் சீமான் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பான்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ அவனே ஒரு குற்றவாளி, அவனே ஒரு பொய்யன், ஒரு அயோக்கியன், ஒரு உலக மகா பொறுக்கி அப்படிங்கிறது நிரூபணமாயிருச்சு. என்ன கோர்ட்டு சொல்லணும், அவ்வளோதான். மற்றபடி மக்கள் அதை அதை உண்மைன்னு நம்பிட்டாங்க. இனி இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவன் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே இதற்கான பல்வேறு ஆதாரங்களை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இதே சீமான் அந்த நடிகையினுடைய வீட்டில் மேலாடை இல்லாமல் ஹிகின்னு சிரிக்கக்கூடிய அதில் இப்போ பார்த்தா நமக்கு அவ்வளோ கோபம் வரும் இல்லையா? அவ்வளவு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய நபராக அந்த காணொளி இன்னைக்கு வரைக்கும் சமூக ஊடகங்கள் இருக்குது. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது போட்டி, பொய் சொல்கிறதுல போட்டி. இவனுக்கு யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ்க்கு சீமானுக்கு இடையில் தான் பொய் சொல்கிறதுல போட்டி இருக்குது. இப்போ நம்முடைய பிரதமர் எவ்வளோ பொய் சொல்கிறதுல எவ்வளோ பெரிய கெட்டிக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ பிரதமர் மோடியா சீமானா, யார் சொல்கிறதுல உண்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக நிற்பாங்க. ஒரு தராசில் ரெண்டு பேரையும் உட்கார வச்சா அப்படி பேலன்ஸாக நிற்கும். அப்படி பொய்யில் மட்டுமே அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு பேர், ஒன்று ஆர்எஸ்எஸ், இன்னொன்று சீமான். இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இப்போ அந்த காணொலி வெளியாகி இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் இருக்குது, அதை யாரும் மறக்க முடியாது. இன்னொன்று, 7 முறை அந்த பெண்ணுக்கு கருக்கலைப்பு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆதாரங்கள், அது பாதிக்கப்பட்ட நபருடைய வாக்குமூலமே அதில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு உடனடியாக சீமான் என்ன சொன்னான்? தனக்கும் அந்த நடிகைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தான். இல்லை, தனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, எங்கேயோ ஏதோ இருந்திருக்கலாம், ஒன்றுமே இது மாதிரி எதுவுமே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தான். ஆனால் இவனுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு அந்த நடிகை கிட்ட சமாதானம் பேசிய பல்வேறு ஆடியோ கிளிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் சமூக ஊடகங்களில் பரவலாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நான் கேட்குறேன், ஒருத்தன் ஒரு யூடியூப் வீடியோ, நம்மளை மாதிரி யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கான், சாட்டை துருமுருக்கான், அவங்களாம் ஒரு புரோக்கர் பையதான் இல்லையா? நான் என்ன கேட்குறேங்க, சுயமரியாதை உள்ள எவனாவது இந்த கட்சியில் இருப்பானா? சுயமரியாதை இருக்கக்கூடிய இப்படி ஒருத்தனை தலைமை பொறுப்பில் வச்சுருக்கக்கூடிய ஒருத்தன் இனிமேல் அந்த கட்சியில் இருக்க முடியுமா? சரி, இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணியிருக்கிறானா, அவன் இந்த நடிகை கிட்ட பேரம் பேசி 50,000 ரூபா மாதம் கொடுத்துட்றம்மா, என் தலைவனை விட்டுருமா அப்படின்னு பேசியிருக்கிறார்கள். அப்படி அது மாதம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவலும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வெளியாகி இருக்கிறது. இதை விட உச்சம் நீங்கள் என்ன தெரியுமா? அதாவது சீமானுடைய மனைவி கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம்? கொல்லையில் இவ்வளவு பெண்கள் இருக்கும்போது ஏன் நீ இந்த மாதிரியான ஒரு பெண்கிட்ட, இந்த பொண்ணு தான் உனக்கு கிடச்சிதா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு ஒரு கிகிபிகான்னு ஒரு சிரிப்பாங்க. அது அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். நமக்கு எந்த மனிதன் பார்த்தாலுமே சீமானுடைய சிரிப்பு பார்த்தா அருவருப்பு தான் நமக்கு வரும் இல்லையா? கேட்கன்னு சிரிக்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அவன் உறுதி செய்கிறான், ஆமாம் இப்படி நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறத அவன் உறுதி செய்கிறான். இது மட்டுமா? உங்களுக்கு தெரியும், இந்த பாதிக்கப்பட்ட நடிகையை சொல்லியிருக்கிறாங்க, ஈழப்போரினுடைய இறுதி நாட்கள் தமிழர்கள் கொத்தாக கொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் செய்திகளாக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகமகா பொறுக்கி தன்னோடு மதுரை லாட்ஜில் உல்லாசமாக இருந்தான் அப்படின்னு சொன்ன அந்த ஆதாரம் இன்றைக்கு இருக்குது. இது மட்டும் இல்லை, இவனோடு தொடர்புடைய சினிமாக்காரன், இவங்க கூட ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்களெல்லாம் இவன் இப்படிப்பட்டவன் தான், இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத பலமுறை சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த நடிகையை இந்த மாதிரி 7 முறை கருக்கலைப்பு செய்ய மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட ஏராளமான பல லட்சம் ரூபாய் அவன் பணமாக வாங்கியிருக்கிறான். எவ்வளோ பெரிய அயோக்கியராக இருப்பான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவன், சரியா, அவ்வளோ தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவனுடைய லட்சணம் இது. இதை ஆரம்ப காலகட்டங்களிலேயே இங்கே இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சார்ந்தவர்களாம் இவன் ரொம்ப மோசமான ஆள், இவன்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே தெளிவாக சொன்னார்.
ஆனால் நம்மளும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப லேட்டாக இருக்கிறோம் இல்லையா? மைக்கை பிடிச்சிக்கிட்டு நான் கராட்டை படித்தேன், நான் ஏன்ட்ட படையை கொடுத்து நான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லும்போது இளைஞர்களுக்கு இந்த படங்கள் பார்த்து இந்த போதையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பேச்சை கேட்கும்போது ஏதாவது தோணலாம். ஆனால் உண்மையில் இவன் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒவ்வொன்றா அம்பலப்பட்டு இருக்கிறான் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை புறந்தள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஏறத்தாழ நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு மூடு விழாவை கட்டுவதற்கு தமிழ் மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருந்தது கூட அந்த பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லையா? ஆர்எஸ்எஸ்ஸே பயப்படும். பெரியாரை பற்றி பேசுவதற்கு ஆர்எஸ்எஸ் பயப்படும். குருமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்டை கூட வச்சுக்கிட்டு பெரியாரையே அவதூறு செய்வதற்கு என்னைக்கு அவன் தயாரானனோ அன்னைக்கே அவனும் அவனுடைய கட்சிக்கும் ஏறத்தாழ முடிவு கட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். எப்படியும் ஒரு 12 வாரத்திற்கு பிறகு சீமான் என்ன பண்ண போகிறார்? இப்போ சினிமாவிலையும் போக முடியாது இல்லையா? மொத்தத்தில் அந்த கட்சிக்கு மூடு விழா. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.